ஆயில் அப்படிங்கிறது ஒரு வெப்பத்திலிருந்து ஒரு ஆற்றல பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் அதோட அடிப்படை. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ வெப்பத்தில் அதாவது இந்த மாரி ஆயில்ல இருந்து ஒரு வெப்ப ஆற்றல உருவாக்குறது, அந்த வெப்ப ஆற்றல வச்சு அந்த வாகனங்களையும், மற்ற விஷயங்களையும் நம்ம செய்யறது, உற்பத்தி செய்யறது அப்படின்றது தொடங்குது அப்படின்னா, அதோட தொடக்கம் எதுவா இருக்கும்? நெருப்பா தான் இருக்க முடியும். அப்போ நெருப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில மனுஷன வந்து எந்த மாரி ஒரு விஷயத்த, எந்த மாரியான ஒரு புரட்சிகர மாற்றத்த ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எண்ணெய்ன்றது ஏன் இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு 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 பாத்திரத்த வகிச்சுக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு வரையும் வகிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி இந்த இன்னைக்கு சூழல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆதி காலத்துல மனுஷன் வாழும்போது நெருப்ப கண்டுபிடினா, நெருப்புல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். நெருப்புல நெறைய இருக்கு. நெருப்புல நெறைய என்ன இருக்குன்னா, அப்ப வந்து அவன் ஒரு ஒரு காட்டுலயும், ஒரு மரத்துலயும், ஒரு குகையிலயும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் மனுஷன். அப்போ வந்து எப்ப பார்த்தாலும் அவன் குகையிலேயே தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மரத்து மேல தான் ஏறி நிக்கணும் அப்டின்னா, மற்ற விலங்குகள்லேருந்து தன்னை வந்து காத்துக்கிறதுக்கு, அதே மாரி மழை, புயல் வந்ததுன்னா தன்னை காத்துக்கிறதுக்கான தேவை இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் நிக்க வேண்டியது இருந்தது. அப்போ அவன வந்து அந்த இந்த நெருப்போட கண்டுபிடிப்பு வந்து அவன் என்ன மாரி பண்ணுது அப்டின்னா, முதல்ல அவனுக்கு உணவுல வந்து பல்வேறு உணவு பொருட்கள வந்து அவன் கூட சேர்க்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வேட்டையாடி கிடைக்கிற உணவு தான் அத சாப்பிட முடியும். ஆனா இது வந்ததுக்கு பிறகு என்ன பண்றான்னா, அவன் வந்து இந்த மாதிரியான கடல் சார்ந்த பொருட்கள், மீன் போன்ற அந்த முஷல்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் சேர்த்துக்கிறான். அப்போ உணவுல ஒரு மாற்றத்த கொண்டு வருது. அப்போ அதே அந்த நெருப்ப வச்சுக்கிட்டு மத்த விலங்குகளுக்கு எதிரா அவன் சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்குது.